தாவேக்காவிலிருந்து திமுகவுக்கு தாவிய வைஷ்ணவி இன்றைக்கி அவங்க வந்து மிக பிரபலமான ஒரு அரசியல்வாதியாக மாறியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுடைய தோற்றம் இந்த இளம் வயதில் அரசியலுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் கூட அஞ்சாமல் பட்டாசாக பொரிவது, இது ரெண்டும் வந்து அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய பார்வையை ஏற்படுத்தியிருக்கு அரசியல் வட்டாரத்தில். எனக்கு தெரிந்து இந்த வயதில் மிக குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய அட்டென்ஷனை கிரியேட் பண்ணது வைஷ்ணவி தவிர வேறு யாரும் இருக்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இன்றைக்கி எங்கே சொன்னாலும் வைஷ்ணவி யார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியுது. அவங்க தாவேக்காவில் இருந்தாங்க, திமுகவுக்கு வந்தாங்க, அவங்கள எல்லாருமே வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே தெரியுது. நான் கூட ஏற்கனவே அவங்கள பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். பெண்கள் அரசியலுக்கு வரும்பொழுது அவங்கள நாம் ஊக்கப்படுத்தணும். அவங்கள ரொம்ப அசிங்கமாக திட்டினீங்கன்னா எந்த பெண்ணும் அரசியலுக்கு வருவதற்கு ரொம்ப தயங்குவாங்க அப்படின்லாம் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். முழுக்க வைஷ்ணவிக்கு ஆதரவாக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருந்தேன். பல விஜய் ரசிகர்கள் வந்து அந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியாது, அது திட்டமிட்டு தான் தாவேக்காவுக்கு வந்துச்சு, தாவேக்காவை அசிங்கப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு வந்த பெண்மணி தான் அது, நீங்கள் இப்படி வந்து ஒன்றுமே தெரியாமல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு பல பேர் கமெண்ட்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஃபோன் பண்ணி கூட பல பேர் பேசியிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் இங்கே அரசியலுக்கு வரும்பொழுது அந்த பெண்ணை வந்து நம்ம ரொம்ப அசிங்கமாக சித்தரிப்பதுங்கிறது வந்து ரொம்ப தவறானது. கருத்தால் தான் மோதணும். இன்றைக்கி கூட அந்த பெண் சொல்கிறது என்னென்னா, என் மீது உங்களுக்கு 1000 கோபங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கருத்தியல் ரீதியாக என்னோட மோதுங்க, அதை விட்டுட்டு என்னுடைய படத்தை மார்ஃபிங் பண்ணுறது, அசிங்கமாக சித்தரிக்கிறது, அதை எப்படி பொறுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. வேற ஒரு பெண்ணாக இருந்தால் கண்ணீரும் கம்மலையுமா அங்கே நின்றுருப்பாங்க. வைஷ்ணவிங்கிறதுனால அந்த முகத்தில் கண்ணீர் வல்ல கம்பீரம்தான் வந்திருக்கு. அந்த வகையில் அந்த பொண்ணை பாராட்டலாம். அதே நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் மீதும் சேர்த்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, விஜய் வந்து அவருடைய கட்சி தொண்டர்களை அடக்கலை, வைஷ்ணவிக்கு எதிராக வந்து நீங்கள் எந்த கருத்தும் பதிவிடாதீங்க, அல்லது பெண்களுக்கு எதிராக எந்த கருத்தும் பதிவிடாதீங்க, ஆபாசமாக பதிவிடாதீங்கன்னு ஏன் வந்து ஒரு தலைவர் சொல்லலை அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருக்குது. உள்ளபடியே இதெல்லாம் செய்கிறது தாவேக்கா தொண்டர்கள் தானாங்கிற இன்னொரு கேள்வியும் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து மாற்று முகாமில் இருப்பவர்கள் வேறொரு சட்டையை போட்டு வந்து ஒரு வேலையை செய்வாங்கள்ல, ஸோ அது கூட நடப்பதற்கு இங்கே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தூண்டுதல் தானே. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சம்பவம் நடந்துச்சு. விஜயகாந்த் வடிவேலு சண்டை எப்போ என்ன பண்ணாங்கன்னா, வடிவேல் வீட்டில் வந்து கல் எடுத்து அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு டேய் அஜித்தையா தப்பாக பேசுகிற, கொன்றுவோம் ஒன்று அப்படின்ட்டு போயிட்டாங்க ஆட்டோவில். இப்போ வடிவேலுக்கு என்ன தோணும், அஜித் ரசிகர்கள் நாம் ஏதோ தப்பாக பேசிட்டோம் போல இருக்குது, இவங்க வந்து அஜித் ரசிகர்கள் தான் கல்லெடுத்து அடிக்கிறாங்க அப்படின்னு தானே முடிவெடுப்பார். ஆனால் எல்லாரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வடிவேலுக்கு தெரியும் இது வந்து அஜித் ரசிகர்கள் கிடையாது, இது விஜயகாந்த் ரசிகர்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவர் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அது பிரச்சனை பெருசாக போய் நேரடியாக விஜயகாந்தும் வடிவேலு மோதிக்கிற அளவுக்கு மாறிச்சு. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இப்போ ஒருத்தர் வீட்டில் கல்லெறியும் பொழுதே வேறொரு நடிகர் பேரை சொல்லிட்டு எறிஞ்சிட்டு போகிறான். அப்போ இந்த வேலையெல்லாம் செய்வது தாவேக்காவினர் தானா அப்படிங்கிற முக்கியமான கேள்வியும் இருக்குது. நிச்சயமாக வந்து இதில் சைபர் கிரைம் இறங்கி இந்த அசிங்கமான வேலையில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவங்க எல்லாரையுமே வந்து பிடிக்கணும். பிடிச்ச சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி அல்லது பொதுமக்கள் முன்னிலையில் இவன் இந்த கட்சியை சேர்ந்தவங்கிறத சொல்லணும். உள்ளபடியே அவங்க தாவேக்காவை சேர்ந்தவர்களாக இருந்தால் விஜய் கட்சியை விட்டு அவங்கள நீக்கணும். இதுதான் சரியான முடிவாக இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம நீண்ட காலமாக இங்கே பார்த்துட்டே இருக்கிறது என்னென்னா, இந்திரா காந்தி அம்மாவும் சரி, ஜெயலலிதா அம்மாவும் சரி, இவங்க காலத்திலேயே இரும்பு பெண்மணிகள்னு சித்தரிக்கப்பட்ட அந்த 2 பேருமே இந்த அசிங்கத்தை பார்த்துட்டு தான் வந்தாங்க. ஏன்னா திமுக மேடைகள்லையும் சரி அல்லது மாற்றுக் கட்சியினர் யாராக இருந்தாலும் இவங்க பெண்கள்ங்கிறதுக்காகவே இவங்களை ஆபாசமாக சித்தரித்த காலங்கள்லாம் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, சட்டமன்றத்தில் அவங்க சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்து, புடவையை பிடிச்சி இழுத்து, தலைமுடியெல்லாம் பிடிச்சி இழுத்து அந்த காட்சியை நம்ம பார்த்தோம் தானே. அப்போ பெண்களுக்கு வந்து இங்கே அரசியலில் என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் இல்லை. இந்த சமூகத்தில் போராடி அந்த கட்சியிலே மிக முக்கியமான இடத்துக்கு வந்த பிறகும், மிகப்பெரிய பதவிகளெல்லாம் வாய்த்த பிறகும், அந்த பதவிகளில் உட்கார்ந்து பல சாதனைகளை செய்த பிறகும் அவர்களுக்கு ஏற்பட்ட கதி வந்து இதுதான். அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் இங்கே அரசியலுக்கு வந்து எந்த அளவுக்கு சுதந்திரமாக செயல்பட முடியுங்கிற கேள்வி இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ மதிவதனி அப்படிங்கிற ஒரு பெண் நீங்கள் பார்த்துருக்கலாம். திராவிடர் கழகத்தை சேர்ந்த அற்புதமான பேச்சாளர். அருள்மொழிக்கு பிறகு திராவிடர் கழகத்தில் அப்படி ஒரு பேச்சாளர் உருவாகுவாங்களா அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் அருள்மொழி அளவுக்கு இன்றைக்கி வந்து மிகச்சிறப்பான
பேச்சை பேசிக்கிட்டு இருக்கிற மதிவதனிக்கே சமீபத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. அவங்க கருத்தை எப்போவுமே நாகரிகமாக முன்வைக்கிற பெண். அவங்க எப்போவுமே ஆபாசமாகவோ தரந்தாழ்ந்தோ அவங்க பேசுனதே கிடையாது. கருத்தை அப்படியே ஆணி அடித்த மாதிரி முன் வைப்பாங்க. அவங்களையே வந்து சாரங்கபாணின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஆபாசமாக யூடியூப்பில் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவரை தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. நாம் தமிழர் மாதிரி கொஞ்சம் கட்டுக்கோப்பான தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கத்திலேயே ஒரு பெண்ணுன்னு வரும்பொழுது அசிங்கமாக பேசுகிற ஒரு வழக்கம் இருக்குன்னா அப்போ மற்ற கட்சிகளில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இப்போ திமுகவிலெல்லாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு பெரிய பெரிய தாத்தாலாம் இங்கே இருந்தாங்க. அவங்கெல்லாம் பேசுனாங்கன்னா பெண்கள் காது கொண்டு கேட்க முடியாது. அப்படிலாம் இருந்திருக்கு. அதெல்லாம் ரசிச்சிருக்கிறாங்க. ஆண்கள் உட்காந்து கைத்தட்டி பயங்கரமாக ரசிச்சிருக்கிறாங்க. ஜெயலலிதா பற்றி அவங்க சொன்ன கதையெல்லாம் வந்து ஐயோ இப்போ நினச்சி பார்த்தாலும் நமக்கு அருவருப்பாக இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் பேசினவங்க அங்கே இருக்காங்க. அதிமுகவில் இல்லையான்னா அதிமுகவில் வந்து அவ்வளவு கேவலமாக பேசினவங்களாம் இருக்காங்க. இப்போ சுப்புலட்சுமி ஜெகதீசன் இவங்கெல்லாம் வந்து திமுகவில் இருக்கும் பொழுது அதிமுக பேச்சாளர்கள் எவ்வளவு அசிங்கமாக பேசுனாங்கன்னு நம்மளாம் கேட்டிருக்கோம். அப்போ இந்த திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலையுமே ஆபாசமாக பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, அவங்களெல்லாம் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களான்னா இல்லை. அதனுடைய வழித்தோன்றல்களாக தான் இன்றைக்கி பல பேர் வர்றாங்க. வைஷ்ணவி மாதிரி படித்த பெண்கள் அரசியலுக்கு வரும்போது அவங்கள மன ரீதியாக அடித்து துன்புறுத்துவது உங்களுடைய வேலையாக இருக்குது. இப்போ நேத்திலேருந்து பார்த்திங்கன்னா ரஜினியை கூட இவங்க விட்டு வைக்கல. ரஜினி எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இதுக்குள்ளே வந்தாருன்னு தெரில. ரஜினியை அவருடைய மகளோட சேர்த்து வச்செல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஏஐ டெக்னாலஜியை இவங்க எவ்வளவு கேவலமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது பகீர்னு இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் வைஷ்ணவி வந்து காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை நம்ம வந்து தவறுன்னே சொல்ல முடியாது. ஆனால் இந்த கம்ப்ளைண்ட்டை விஜய் மீது நீங்கள் சேர்த்து கொடுக்கும்போது தான் அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கோ அப்படின்லாம் நம்ம அச்சப்பட வேண்டியதாக இருக்குது. அப்படி ஒரு வேலையை வைஷ்ணவி செய்யவே கூடாது. அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை அது மிகப்பெரிய துயரம். அது இப்போ நம்மளை வந்து ஒருத்தர் நேக்கடாக ஒரு ஏஐயில் பண்ணி வெளியிடுறாரு, அதை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா ஒருவருடைய மனசு எப்படி சுக்குநூறாக உடஞ்சி போகும். அதை வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் அவ்வளோ பேர் ஷேர் பண்ணுறான், அவ்வளோ பேர் பார்க்குறேன். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஏன்டா இங்கே வந்தவங்கிற அளவுக்கு இருக்கும்ல. ஆனாலும் அவங்க மனசை கல்லாக்கிட்டு இவனை விடக்கூடாதுன்னு போய் நிற்கிறாங்க. நிச்சயமாக காவல்துறையும் இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவன் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி. இதில் பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? இந்த சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய சிக்கலே அதுதான். அவன் எந்த நாட்டிலேருந்து இந்த வேலையை செய்கிறான்னு நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியாது. இப்போ முன்னெல்லாம் வந்து இப்போ அடுத்த தெருவில் இருப்பான், அடுத்த மாவட்டத்தில் இருப்பான், அடுத்த மாநிலத்தில் இருப்பான், எங்கே இருந்தாலும் பிடிச்சி கொண்டு வந்துடலாம். ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் எல்லாமே ஃபேக் ஐடி. இந்த மாதிரி பேசுகிறவன், திட்டுறவன், அசிங்கமாக நடந்துக்கிறான் அவ்வளோ பேரும் ஃபேக் ஐடியில் வரான். இந்த ஃபேக் ஐடியை நீங்கள் கண்டுபிடிச்சி அவனை தேடி போய் கொண்டு வர்ற அளவுக்கு நம்முடைய காவல்துறை இருக்கான்னா இல்லை. ஏன்னா உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குங்க. இங்கே ஆள் பற்றாக்குறை இருக்குது, பணி சுமை இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இது ஒரு பெரிய விஷயமாம்மா, நான் இவனை தேடிட்டு போகணுமாங்கிற அளவுக்கு இவங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற நாதாரிகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு மத்தியில் தான் வைஷ்ணவிகளும் மதிவதனிகளும் அரசியல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வர்றது ஒன்று தான், இந்திரா காந்தியும் ஜெயலலிதா அம்மாவையும் நினச்சிக்கங்க. அவங்களை விட நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக அசிங்கப்பட்டுற போகிறதில்ல. ஆனாலும் அவங்க வந்து அவ்வளவு அசிங்கங்களையும் தாங்கிட்டு எந்த இடத்துல வந்து உட்காந்தாங்க, எப்படி வந்து அவங்க ஒவ்வொரு முறையும் ஆட்சி நடத்தினாங்க, எப்படி இரும்பு பெண்மணியாக மாறினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வைஷ்ணவி மாதிரி பெண்கள் பார்த்தாலே போதும். இந்த மன தளர்ச்சியிலேருந்து நீங்கள் விடுபட்டுடலாம். உள்ளபடியே வைஷ்ணவிக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, இனிமேலாவது நீங்கள் திமுக செய்த நன்மைகளையும் திமுக அரசு எப்படியெல்லாம் இனிமேல் நடக்க திட்டமிட்டு வச்சுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பேசுங்க. ஆனால் தாவேக்காவிலேருந்து நீங்கள் வந்து பல மாதங்கள் ஆகிடுச்சு. தொடர்ந்து அந்த கட்சியை டார்கெட் பண்ணி பேசும்போது எதையாவது ஒரு விமர்சனம் வைக்கும் பொழுது அவங்களும் வந்து பயங்கர கோபத்தோடு சில விஷயங்களை செய்கிறாங்க. அதையும் கூட நீங்கள் தவிர்த்துக்கலாம். அதுதான் உங்களுடைய எதிர்கால அரசியலுக்கும் சரியாக இருக்கும்.